இந்த செக்ஷுவல் வெல்னஸ்ல கண்டிப்பா நேச்சுரல்ஸோட கான்ட்ரிபியூஷன் 28 lakhs வரைக்கும் செலவு பண்ண கப்புள்ஸ்லாம் நம்ம ப்ராடக்ட் மூலியமா குழந்தை பிறந்திருக்கு ப்ரோ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஷேக் மீரான் அவர்கள் தான் வந்திருக்காங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரியும், நாம் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தோம், நேச்சுரல் சொல்லிட்டு. அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட ஃபவுண்டராக இருக்கிறதுல சாதாரண விஷயம் இல்லைங்க. பிகாஸ் இது போல விஷயத்தை வெளியே பேசவே தயங்குவாங்க. ஆனால் இவங்க அதை பிஸ்னஸாக பண்ணுறாங்க. பட் இந்த விஷயத்த பண்ணாதவங்க லைஃப்பில் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இவர்கிட்ட நம்ம 3 முறை இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதனால் இந்த முறையும் சரி இந்த ப்ராடக்ட்டை பற்றி மட்டும் இல்லாமல் இதை பற்றி கொஞ்சம் உங்கள் மைண்டில் இருக்க கொஸ்டின்ஸே கேட்போம். அட் த சேம் டைம் இதில் இருக்க நிறைய குறைகள்னு பல விஷயங்கள் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க. அதை பற்றியும் கேட்டு வந்து டேரெக்டாக கூப்பிட்டு வந்துட்டோம் ஷேக் மீரான் அவர்களை. பல விஷயங்கள் மைண்டில் இருக்க மக்களையும் எல்லாத்தையும் கேட்க போகிறேன். நிகழ்ச்சியில் போகலாம். வணக்கம் ஷேக் மீரான் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா. ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் தாம்பத்திய உறவை சிறப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் ஹெல்தியான பாடியும் கொடுக்குன்றீங்க. கண்டிப்பாக ப்ரோ. நிறைய பேர் நம்ம ப்ராடக்ட் சாப்பிட்டுருந்தாலும் தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. சுகருக்கான மெடிசின் கிடையாது, இது மருந்தல்ல, உணவு தான். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களுடைய கஸ்டமர்ஸ் பேஸில் 70% மேலே யார் இருக்கிறாங்கன்னா இந்த சுகர், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் வந்து மெடிசின் எடுத்து அதனால விரைப்புத்தன்மை குறைஞ்சிரும். ஒன்று நரம்பியல் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோய் தான் இந்த நீரிழி, அதாவது இந்த சுகர் நோய்ங்கிறது. இதெல்லாம் வரும்போது நரம்புகள் பாதிக்கப்பட்டு அவங்களால வந்து ஆசை இருக்கும், அதனால் அவங்களால வந்து ஃபிசிக்கலாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த விரைப்புத்தன்மை சுத்தமாக இருக்காது, இன்டர்கோர்ஸே பண்ண முடியாது. அந்த மாதிரி உள்ள கஸ்டமர்ஸ் எங்கள் ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிட்டு செக்ஸ் வச்சுக்கிட்டேன் பயன் சொல்கிறாங்க, சந்தோஷம். இன்னொன்று நிறைய பேர் மாத்திரையை நிறுத்திட்டேன்னு சொல்கிறாங்க. எங்க மருந்தை நிறுத்திட்டு இப்ப நல்லா இருக்கு. நான் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, எங்க டாக்டர் ஃபோன் பண்ணாரு, சார் இந்த மாதிரி என்ன ப்ராடக்ட் கொடுத்தீங்க அவருக்கு, இவ்வளவு வருஷமா நாங்க அவருக்கு டாக்டர் பண்ணி சொல்றாரு. டாக்டர் சொல்றாரு செக்அப் பண்ணிட்டே இருக்கோம், இப்ப பார்த்தா ஒரு சுகர் ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. அப்படி எங்களுக்கு கீழே பார்த்தீங்க, என் கம்பெனிக்கு கீழே கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட டாக்டர்ஸ் எங்க ப்ராடக்ட் வாங்கி வைக்கிறாங்க. இதுல அலோபதி ரொம்ப கம்மி, அலோபதி நான் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. மற்றபடி இந்த அக்குபஞ்சர் பண்றவங்க, அப்புறம் சித்தா, ஹோமியோ, இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க, சர்வீஸ் பண்ணுறவங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க 300 பேருக்கு மேலே எங்கிட்ட ப்ராடக்ட்டை வாங்கி ஜஸ்ட் லைக் தட் கேட்குறவங்க அந்த நேரத்தில் வாங்கி வைப்பாங்க, சின்ன ப்ராஃபிட்டில். பை அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை இப்போ தலை தூக்கி இருக்கிறது PE, ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன். ஆமாம். ஆக்சுவலாக என்னன்னா நீங்கள் சொன்னது விரைப்புத்தன்மை பற்றி முதல்ல பேசுனீங்க. ஆமாம். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நாங்கள் அதிகமாக கேள்விப்படதே பார்த்தீங்கன்னா ப்ரோ 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்கள் வேற 10 செகண்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் இன்னைக்கு அதிகம். கீழே போயிடுச்சு 10 செகண்ட். அதாவது ஒரு 4 டைம்ஸ் உள்ள போயிட்டு வெளியே வந்தா அவருக்கு வந்து எஜாகுலேட் ஆகிடும். இல்லை நினைச்சாலே சில பேருக்கு அது போல அதுவும் ஒரு காரணம். இதுக்கு ஒன்று நான் சொல்கிறேன் இதுக்கான தீர்வு, இன்னொன்று சொல்கிறேன் இதுக்கான டிப்ஸ். ஃபர்ஸ்ட் நான் தீர்வு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க இதை உடனடியாக சரி பண்ணாத வரைக்கும், உதாரணத்துக்கு ஒரு ஆண் 3 செகண்டில் அவருக்கு வெளியானாலும் 30 செகண்டில் வெளியானாலும் அவருக்கு அந்த ஆர்கசம்ங்கிறது கிடச்சி தான் வெளியாகும். அது வெளியாகும் போது ஒரு உணர்வு இருக்குமே, அது சொர்க்கத்தோடைய ஒரு சுகம் சொல்லுவாங்க. இதை பெண்ணுக்கு கொடுக்காம இவர் ஆகுறதுக்கு இவருக்கு அனுமதி கிடையாது. சொல்லப்போனால் இவரை வந்து தன்னைத்தானே நினச்சிக்கணும், எனக்கு அனுமதி இல்லாத ஒரு தப்பை நான் பண்ணிட்டேன், அடுத்தவங்க பொருளை நான் அபகரிச்சா திருடிட்டா எனக்குள்ள ஒரு ஃபீல் வரும்ல, உள்ளது எவனா இருந்தாலும் உணர்ச்சி, குற்ற உணர்ச்சி, அந்த குற்ற உணர்ச்சி கண்டிப்பாக அவருக்கு வரணும். என் மனைவிக்கு ஒரு உச்சக்கட்டம் கொடுக்காது நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கணும் அவர். இதற்காக அவர் எங்கள் ப்ராடக்ட்டோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இயற்கையான விஷயங்கள் அவர் வந்து கண்டிப்பாக எடுத்து அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க இது சரியாகாது, எது நான் எனக்கு உடம்புல இருக்குதோ, சில பேர் பார்த்தீங்கன்னா 2-3 குழந்தை பிறந்துருச்சு அதனால நான் வந்து நல்லா தான் இருக்கிறேன், நான் ஆண்மகன் தானே, குழந்தை கொடுத்து ஆண்மகன் நினைக்கிறாங்க. ஒரு சின்ன சைஸ் ப்ரோ, 3 இன்ச்சு தான் வருது டெம்பரானா, 3 செகண்ட் 10 செகண்ட் தான் வந்து அவரால் இன்டர்கோர்ஸ் பண்ண முடியுது. அந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இருந்தாலும் சரி, எரெக்ஷனில் எவ்வளோ பெண்ட் இருந்தாலும் சரி, இவங்களால கூட குழந்தை கொடுக்க முடியும். குழந்தை கொடுக்கறதுக்கும் ஒரு ஆர்கசமான ஒரு உச்சக்கட்ட தாம்பத்தியம் கொடுக்கறதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை கண்டிப்பாக அவர் வந்து ஒரு முன்னெடுத்து அதற்கான ஒரு உணவு முறையை எடுத்து வந்து ஒரு எக்ஸசைஸ் எடுத்து வந்து கண்டிப்பாக உடனடியாக செய்யணும். எங்கள் ப்ராடக்ட் சாப்பிட்டா ஒரு 20 நாள் 30 நாளே அதை அடைஞ்சு கொள்ளலாங்கிறது எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறது. இல்லைனாலும் இந்த செக்ஷுவல் வெல்னஸ்ல கண்டிப்பாக நேச்சுரல்ஸோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்கு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 lakhs. நீங்கள் உங்கள்கிட்ட வரும்போது நாங்கள் 1.5 இருந்தோம், 1 இருந்து அப்புறம் செகண்ட் வீடியோ தேர்ட் வீடியோ 1.5 இருந்தோம். இப்போ 2 lakhs ப்ளஸ் கஸ்டமர்ஸை வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஆக்கியிருக்கிறோம். 2000க்கு மேற்பட்ட குழந்தை இனிமேல் பறக்காது. இந்த மது இருந்ததுனால அசுஸ்பர்மியா, ஜீரோஸ்பர்ம், அப்புறம் டெய்ல் இருந்தால் ஹெட் இருக்காது, ஹெட் இருந்தால் டெய்ல் இருக்காது, ப்ராக்ரஸிவ் மொட்டிலிட்டி இருக்காது, மொட்டிலிட்டியில் பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி என்னென்னமோ அந்த கேஸ்லாம் இனிமேல் குழந்தை 28 lakhs வரைக்கும் செலவு பண்ண கப்புள்ஸ்லாம் நம்ம ப்ராடக்ட் மூலியமாக குழந்தை பிறந்திருக்கு ப்ரோ. கிட்டத்தட்ட 2000+ கப்புள்ஸ். அதாவது நேச்சுரலாக எந்த விதமான பெரிய ட்ரீட்மெண்ட் இல்லாமல் லட்சக்கணக்கில் செலவு இல்லாமல் நம்ம ப்ராடக்ட். அதுவும் ஒருத்தர் இப்போ மது அருந்துட்டு 7 வருஷமாக அவருக்கு குழந்தை இல்லை, டாக்டர் சொல்லிட்டாங்களா நீங்கள் ஓவர் ஆல்கஹால் எடுக்கிறதுனால நீங்கள் IVF இல்லை இதான் போய் ஆகணும்னு சொல்லி. அப்படி உள்ளவர் இப்போ ரீசன்ட் ஒரு 3 days பேக் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமாக வாங்கினவருக்கு குழந்தை. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிபியூட்டரே பார்த்தீங்கன்னா 4 years குழந்தை இல்லாமல் குழந்தை கிடச்சது. எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம யாரும் நம்ம கம்பெனிலேருந்து கொண்டு போய் வைக்கல,
இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி பண்ணல. நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேயே மோர் ஓவர் ஒரு 10+ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அவங்க நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்திருக்காங்க. சூப்பர் பாய்.